வர்றதுக்கு சத்துரு அப்படிப்பட்ட சந்தேகங்களை கொண்டு வருவானே. ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து அதில் தவித்துட்டு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் முழுவதுமாக எடுத்து போடும்படியாய் இன்னும் ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்களிலே இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மாதிரி கள்ள தொடர்புகள், கள்ள காதல்கள், கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் இப்படிப்பட்ட மறைவான வாழ்க்கைகள், இதெல்லாம் மனம் திரும்பப்பட்டு ஆண்டவர் குடும்பங்களில் ஒரு ஒற்றுமையை கட்டளையிட வேண்டும். யாரோ உங்களுக்கு தெரிந்த நபர்களாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம அவர்களுக்காக திறப்பில் நிற்க போகிறோம். ஒரு மகா பெரிய பரிசுத்தவான், அதான் ப்ரேயர் ஹார்ட், ஜெப இருதயம் உள்ள ஒரு மனுஷன். அவர்கள் அடிக்கடி ஜெபம் பண்ணுவதற்காக மலைக்கு போய் ஜெபம் பண்ணிட்டே இருப்பார்களாமா. அப்போ ஒரு நாள் அவர்கள் ஜெபிக்கிறதற்காக போய் அந்த கிளம்பி இருக்கிற நேரத்தில் ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார். அந்த ஊழியக்காரர் இந்த ஜெபிக்கிற அந்த பாஸ்டர் இடத்துல சொன்னாராமா, இந்த மாதிரி ஒரு இளம் ஊழியரை குறித்து உங்களுக்கு தெரியுமா, அவர் ரொம்ப மோசமான ஒரு பாவத்தில் சிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து நிறைய இவரிடத்துல சொன்னாராம். இவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு, அப்படியா, அப்படி பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறதற்காக வழக்கம் போல அவர் ஜெபிக்கிறதற்காக போனாராம். அப்போ ஜெபிக்கிறதற்கு போய் அப்படி உட்காரும் போது அவர் அந்த பிரசன்னத்தை உணரவே இல்லையா. எப்போ அவர் ஜெபம் பண்ண போனாலும் ஜெபம் பண்ண போன ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் அவரை மூடுமாமா. ஆனால் அந்த பிரசன்னம் அவரை மூடவே இல்லையாமா. உடனே ஆண்டவரிடத்தில் கேட்டாராம், ஆண்டவரே, என்னைக்குனாலும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணும்போதே உங்கள் பிரசன்னத்தை உணர்வேன், இன்னைக்கு உங்கள் பிரசன்னத்தையே நான் உணரலையே, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாராமா, அந்த மனுஷனை குறித்து கசப்பை உள்ள வச்சுட்டு அந்த மனுஷனை குறித்து எங்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்காக நீ வந்திருக்க, ஏன் அவர் இப்படி பண்ணுறாரு, எதற்காக அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு அவனை குற்றப்படுத்துவதற்காக ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அதனால தான் நான் வரல. ஒன்று பண்ணு, அவனுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணு, இதுவரைக்கும் அவன் செய்த நல்ல காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜெப இருதயம் உள்ள தேவ மனுஷன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாராமா. ஆண்டவரே, அவருக்கு சின்ன வயசாக இருந்தாலும் எவ்வளோ உழைக்கிறாருப்பா, அப்படியெல்லாம் பண்ணுறாரேப்பா, இந்த மாதிரிலாம் ஊழியத்தை செஞ்சாரேப்பா, ராத்திரி பகலாக சேர் எடுக்கினாரேப்பா, ஒன்னொன்னா நினச்சி 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 அந்த இளம் ஊழியருக்காக இந்த பெரிய பாச ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஒரு சில ஆண்டுகள் தாண்டி இந்த பெரிய ஊழியக்காரரை ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்காக அழைச்சிருந்தாங்க. அதே கன்வென்ஷன் கூட்டத்தில் இவருக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணுறதுக்கு அந்த இளம் ஊழியரை அவங்க அழைச்சிருந்தாங்க. அப்போது அந்த இளம் ஊழியர் பிரசங்கம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது இவர் திரும்ப செக்ஷன் எடுக்க போயிட்டு இருக்காராமா. 2 பேரும் சந்திக்கிறாங்களாமா. சந்திக்கும் போது இந்த பெரிய பாஸ்டர் சொன்னாராமா, அந்த டேட்டை சொல்லி, இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய ஊழியத்திற்காய் காண்பித்த வைராக்கியத்தை எல்லாம் சொல்லி உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணினேன் அப்படின்னு சொன்னாராமா. சொன்ன உடனே இந்த இளம் ஊழியர் அந்த இடத்துல அழுதாராமா. உடனே இவர் கேட்டாரா, ஏன் அழுறீங்க அப்படின்னு. ஓடி போய் 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு போய் ஓடி போய் அவருடைய ரூமில் போயிட்டு ஒரு டைரி எடுத்துகிட்டு வந்தாராமா. அந்த டைரியை திறந்து பார்த்தா இந்த பெரிய பாஸ்டர் எந்த நேரம் எந்த நாள் அவர் செய்த நன்மையை குறித்து ஜெபம் பண்ணாரோ அதே நேரம் அதே நாள் இந்த இளம் ஊழியர் தான் செய்த தவறை நினைச்சு அப்படியே அழுது 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 ஜெபம் பண்ண அப்படின்னு அந்த டைரியில் எழுதி வைத்திருந்தாராமா. 2 பேரும் கட்டி பிடிச்சி அவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்களாம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்ம இன்னொருத்தருடைய குற்றத்தை பிரடனப்படுத்துறதுல எதுவுமே இல்லை, இன்னொருத்தரை குறை சொல்றதுல எதுவுமே இல்லை. ஆண்டவருக்கு அந்த இது பிடிக்கவே பிடிக்காது. அவங்க செய்த தப்பை எல்லாருக்கும் முன்னாடியும் வெளிச்சம் போட்டு காட்டுறது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவர் அதை விரும்புகிறதே இல்லை. இன்றைக்கு இருக்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த தவறை செய்கிறார்கள். யாரோ ஒரு ஊழியக்காரரை குறித்து பரப்பி விட்டுறாங்க, ஏதோ விசுவாசியை குறித்து அப்படியே பரப்பி விட்டுறாங்க. இல்லை, முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாவத்தை மூடுறதுதான் பரிசுத்தவான்களுக்கு அழகு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு. அதான் நோவா குடிச்சு வெறிச்சு கிடக்கும்போது அவனுடைய வஸ்திரத்தால் அவனுடைய அந்த வஸ்திரத்தை கொண்டு மூடினாங்களாம். அதனால தான் ஆசீர்வாதம். ஆனால் அவன் ஒருத்தன் பார்த்தான் பாருங்க, அவனுக்கு சாபம் வந்துருச்சு. அதனால நம்ம எப்பவுமே அவங்களுடைய குற்றத்தை வெளியே காமிக்காம
மூடி மறைக்கிற ஒரு கிருபையை தரணும். இப்ப தரப்புல நம்ம நிக்க போறோம். யாரோ ஒருத்தருக்காக ஜெபிக்கிறதற்காக ஆண்டவர் ஏவலாம். சந்தேகத்தினால எத்தனை குடும்பத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கணவன் மனைவியின் மேல் சந்தேகப்பட்டு மனைவியை அடித்து நொறுக்கி ஐயோ சித்திரவதை செய்கிற உலகம். அதே போல கணவன் மேல் சந்தேகப்பட்டு அவர்களை நிம்மதியாய் சாப்பிட விடாமல் அப்படிப்பட்ட ஒரு சில குடும்பம், பிள்ளைகள் மேல் சந்தேகப்பட்டு இளம் வயதிலே வருத்தத்தை சுமக்கிற எத்தனையோ குடும்பங்க. எல்லாரும் ஜெபிக்கலாம். ஒருவேளை பக்கத்தில் யாராவது இருப்பார்களே ஆனால் கரங்களை கோர்த்து பிடித்து கூட ஜெபிக்கலாம். பிதாவே, தேவனே, இப்பொழுது ஒரு இரக்கத்தை எங்களுக்காக செய்யும் அப்பா, செய்யும் அப்பா, செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லையே ஆண்டவரே. யாருடைய வீட்டில் சந்தேகம் என்கிற புயல் அடிக்கப்படுகிறதோ, சந்தேகத்தினால் குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறதோ, அந்த இடத்துலெல்லாம் அவங்க உண்மைன்றதை நிரூபிச்சிருங்கப்பா, அவங்க நல்லவங்கன்றதை நிரூபிச்சிருங்கப்பா. உங்களை தவிர வேற யாரும் நிரூபிக்க முடியாது. அந்த சந்தேகம் என்கிற புயலை உங்களை தவிர வேற யாரும் அடக்க முடியாதப்பா. வேற யாரு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. இப்போ இந்த நிமிஷத்துல, இந்த நேரத்துல ஆவியானவரே, ஆவியானவரே, என் மனைவி தப்பு செய்யல, என் கணவன் தப்பு செய்யல, என் பிள்ளைங்க தப்பு செய்யல, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற என் பிள்ளை தப்பு செய்யல. ஒருவேளை அவர்கள் தவறு செய்யாமல் அப்படி சந்தேகத்திற்குள்ள ஆளாக்கப்படுவார்களே ஆனால் இந்த நேரத்தில் உம்முடைய தயவுள்ள கரம் அந்த அற்புதத்தை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருவர் அப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறேன். கலங்கி போய் இருக்கிற அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் நதியை போல கடந்து வரட்டும், நதியை போல கடந்து வரட்டும். உம்மை அல்லாமல் வேறு யாரும் அவர்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. அந்த அற்புதத்தை இப்பொழுது கட்டளை இடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கள்ள தொடர்புகள், தேவையற்ற தொடர்புகள் ஆண்டவரே, அநித்தியமான நண்பர்கள், அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தெளிந்த புத்தியை கொடுங்க ராஜா. அதனால குடும்பங்கள் உடைஞ்சு போகுதே ஐயா, பிள்ளைகள் சின்னாபின்னமாக்கப்படுகிறார்களே, முன்மாதிரியற்ற பெற்றோர்களாய் காணப்படுகிறார்களே. இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. ஒருவன் தன்னுடைய மடி வேகாமல் தீயை எடுத்து போட முடியுமோ? நெருப்பு தழலை எடுத்து போட முடியுமோ? விபச்சாரத்தை தேடி போகிறவர்கள், அசுத்தத்தை தேடி போகிறவர்கள் தங்களுடைய மடியிலே தங்களே தீயை வைத்துக் கொள்ளுகிறது போல அப்பா இறங்கும். இந்த சூழ்நிலையில இறங்கும் அப்பா. அப்படி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்து அந்த பிடிகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்குவீராக ராஜா. எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு சமாதானத்தை தரப்போகிறதற்காய் கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. கடைசியாக இன்னொரு ஜெப குறிப்புக்காக ஜெபித்து விட்டு அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து போகிறோம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய புத்திக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். புத்தி இல்லாத பிள்ளைகள், புத்தி இல்லாத கணவன், புத்தி இல்லாத மனைவி, இப்படி எங்கு பார்த்தாலும் புத்தி இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஸ்பெஷலாக ஜெபிக்கணும். அறிவே இருக்காது அப்படின்னா, சில அறிவுகள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அது ஒன்று. ஆனால் வாழ்க்கையே அழிக்கிற அளவுக்கு அறிவு இல்லாமல் இருந்துடக்கூடாது. சிலருடைய அறிவீனங்கள் அவருடைய வாழ்க்கையை ஏமாத்திரும், அவருடைய எதிர்காலத்தை நாசப்படுத்திடும். அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அறிவில்லாமல் கோடிகளை இழந்து, அறிவில்லாமல் குடும்பத்தை இழந்து, கணவனை இழந்து, மனைவியை இழந்து, குடும்பத்தை இழந்து எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம். ஸ்பெஷலாக பிள்ளைகளுக்கு, வாலிப தம்பிகளுக்கு, தங்கச்சிகளுக்கு நல்ல அறிவை கர்த்தர் தரணும்.
எல்லாரும் இப்போ ஜெபிக்க போகிறோம். என் கூட சேர்ந்து ஜெபிங்க. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், பாஸ்டர் எங்கள் குடும்பத்தில் தான் என் பையனுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை பாஸ்டர், சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, அவன் பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணிடுறான், இல்லை என் பொண்ணு, என் கணவன். ஆனால் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறோமப்பா. இப்பொழுது அறிவில்லாமல் இருக்கிற, அறிவு குறைவா இருக்கிற, அறிவில்லாமல் தங்கள் வாழ்க்கையை இழக்கிறதற்கு நேராய் போகிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக ராஜா. தன்னிடத்திலே பழக வருகிற நபர்களை குறித்து அறிந்து கொள்ளட்டும். இவங்க ஏமாத்திடுவாங்கன்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு வரட்டும். கடந்த நாட்களிலே இருந்து நிறைய செய்திகளை எங்களோட பேசி கொண்டிருக்கிறீரே தகப்பனே, அப்படிப்பட்ட அவேர்னஸ் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் வருவதாக ராஜா, விசுவாச மக்களுக்குள்ள வருவதாக ராஜா. இப்ப என் கூட லைவ்ல யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல புத்தி, பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி, கணவன் மனைவிக்கு நல்ல புத்தி இப்பொழுது கர்த்தருடைய ஞானம் அவர்களுக்கு வெளிப்படுவதாக ராஜா. இனி யாரிடத்திலும் ஏமாறக்கூடாது, இனி யாரிடத்திலும் தங்கள் வாழ்க்கையை இழக்கக்கூடாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஞானத்தை தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்தபடியால் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு நாம மகிமை செலுத்துவோம். இதுவரையிலும் ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுத்ததற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் எல்லா ஜெபங்களையும் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கண்களை திறந்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. நம்ம இன்றைக்கு இந்த உபவாச நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். இந்த 4வது நாள் உபவாச ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு இன்னும் நிறைவாய் மாற்றி தருவாராக. நம்ம ஒவ்வொரு நாளும் அடுத்ததாக ஒவ்வொரு தற்பரிசோதனையை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தற்பரிசோதனையை நம்ம தியானித்தோம். இன்றைக்கு ஒரு தற்பரிசோதனையை நம்ம தியானிக்க போறோம். என்னன்னா, நான் நேரத்தை வீணாக்குகிறேனா? இதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தற்பரிசோதனை. நான் நேரத்தை வீணாக்குகிறேனா? நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. கண்டிப்பாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த தற்பரிசோதனையை கண்டிப்பாக தங்களை பார்த்து கேட்கணும். நீங்க நேரத்தை வீணடிக்கிறீர்களா? நேரத்தை வீணடிக்கிறீர்களா? இப்போ பொதுவாக நம்ம நிறைய பேர் இப்போ லாக்டவுனில் உட்காந்துருக்குறோம். ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் ரொம்ப வேகமாய் ஓடணும், நேரமே இல்லை நேரமே இல்லைன்னு ஓடணும். ஆனால் இப்போ கடவுளுடைய கிருபையினால நான் சொல்கிறேன், இன்னைக்கு நிறைய நேரங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த நேரத்தை எல்லாம் நிறைய பேர் தேவையில்லாமல் யோசிச்சு, தேவையில்லாமல் மொபைலை நோண்டி, இன்னும் ஏதோ டிவியில் பார்த்து அந்த 24 மணி நேரத்தையும் நிறைய பேர் கழிக்கிறாங்க. நான் சொல்றேன், 24 மணி நேரத்தை நீங்க கழிக்க கூடாது. 24 மணி நேரத்திலே நீங்கள் ஆதாயம் பண்ணி கொள்ளுங்கள். அப்போ இந்த லாக்டவுன் காலங்களில் நிறைய நேரங்கள் கிடைக்கிறதுனால நிறைய புத்தகத்தை வாசிக்கலாம், நிறைய பைபிள் வாசிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக செய்யலாம். ஒரு டைரி எடுத்து எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய போகிற தரிசனங்களை எழுதலாம். இப்படி செய்யக்கூடியது நிறைய இருக்குது. அந்த நிறைய பேர் வீடுகளை எல்லாம் அழகாக க்ளீன் பண்ணலாம், என்னென்னமோ யூஸ்ஃபுல்லாக நிறைய செய்யலாம். ஆனால் நிறைய பேர் நேரத்தை வீணடிக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் பாரபட்சமே இல்லாதவர். இந்த நேரத்தில் ஆண்டவர் பாரபட்சமே இல்லை. எல்லாருக்கும் ஆண்டவர் 24 மணி நேரத்தை கொடுத்துருக்கிறார். ஏழைக்கு 24 மணி நேரம், பணக்காரனுக்கு 20 மணி நேரம், இதே மாதிரி நல்லவங்களுக்கு கெட்டவங்களுக்கு எல்லாருக்குமே 24 மணி நேரம். இந்த நேரத்தை நீங்க சரியாய் கடைபிடிக்காவிட்டால் ஒரு நாள் நீங்கள் மிகவும் வருத்தப்படுவீர்கள். நீங்க இந்த நேரத்தை தொலைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால இன்றைக்கு இந்த தற்பரிசோதனையை எல்லாரும் கேளுங்க. நான் நேரத்தை வீணடிக்கிறேன்னா? நேரம் ரொம்ப முக்கியம், நேரம் ரொம்ப முக்கியம்.
என்னுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாய் சொல்லுகிறேன், இந்த லாக்டவுன் காலங்களில் பெருமைக்காக அல்ல, எங்களுடைய திருச்சபையில் பெரிய வசதிகள் எல்லாம் எதுவும் இல்லை, இந்த லைவ் கொடுக்கறதுக்கு பெரிய வசதிகள் எல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் எப்படியாவது இந்த நாங்கள் சர்ச்சை நடத்திட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் மீட்டிங் ஏதோ ஒன்று நடத்திட்டே இருக்கும். அதான் வருஷத்துக்கு மீட்டிங்காவது நடத்திடுவோம், அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் அப்படின்னு ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த லாக்டவுனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு என் மனசு தோணாலும் இல்லை, அதை எப்படியாவது நம்ம யூஸ்ஃபுல்லாக ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி எல்லா பிள்ளைகளுடைய துணையோடு கூட இன்றைக்கு இந்த ப்ரேயரை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த லாக்டவுனில் நிறைய ப்ரோக்ராம்ஸ், ஒரு 3 நாட்கள் தொழிலெல்லாம் ஆரம்பிக்க போகிறவர்களுக்காக, அப்புறம் ஃபேமிலிக்காக ஒரு 7 நாள் ஒரு உபவாச ஜெபம், அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்காக ஒரு 7 நாள் உபவாச ஜெபம், அதற்கப்புறம் மினிட்ஸ் வித் காட் அப்படின்னு சொல்ற ஒரு சாப்டர். அந்த மாதிரி இந்த லாக்டவுன்ல அநேக கூட்டங்களை இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு இந்த மீடியாவில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு ஆண்டவர் பலன் தந்தார். இப்போ கூட அப்படிதான், ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது வெறுங்கையா போயிடக்கூடாது, செஞ்சுட்டே இருக்கணும், சாகிற வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கணும். என்னுடைய ஜெபத்திலேயே ஒரு பெரிய ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் என்னைக்கு சாகிறேனோ அன்னைக்கு 3 பிரசங்கம் பண்ணிட்டு தான்ப்பா சாகணும், அன்னைக்கு நீங்கள் என்ன எடுத்துக்குங்கப்பா அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரத்தில் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். என்ன நடந்துகிட்டே இருக்கும்போது, ஓடிட்டே இருக்கும்போது பிரசங்கம் பண்ணி 3 பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு, அவ்வளோதான், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போயிட்டாரு அப்படி சொல்கிற அளவுக்கு எனக்கு பலன் தாங்கன்னு கேட்டிருக்கிறேன். அதனால் வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் தான் நான் சொல்கிறேன், உன் டைமை வேஸ்ட் பண்ணிடாதப்பா, உன் நேரத்தை நீ வீணடிக்கிறியா? இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்காக ஏதோ ஒன்றுக்காக உன் நேரத்தை வீணடித்தால் அதற்கப்புறம் உன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கும். இனி நீங்க நினைக்கிறது மாதிரி, வாலிபர்களுக்காக ஸ்பெஷலா சொல்றேன், நீங்க நினைக்கிறது மாதிரி இனி உள்ள உலகத்துல வாழ முடியாது. இனி உள்ள உலகத்துல வாழ்றது சாதாரணமே இல்லை, ரொம்ப டஃப். அப்படின்னா காம்படிஷன் அதிகமாக இருக்கிற இந்த உலகம், எங்கு போத்தாலும் நீங்க போட்டிட்டு தான் ஜெயிக்கணும். உங்களை விட படித்தவங்க இருப்பாங்க, உங்களை விட டேலண்ட் உள்ளவங்க இருப்பாங்க. என்னுடைய வாலிப பிராயத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பெருசாக ஒன்றும் இல்லை, ஓகே அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் இனி உள்ள உலகம் அப்படி அல்ல. இனி உள்ள உலகத்தில் ஞானவான்கள் தான் நிற்க முடியும். அதனால் நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ தற்பரிசோதனை பண்ணுங்க. நிறைய பேர் 80 வயசாச்சு எனக்கு நீ என்ன, இல்லை இன்னும் நீங்கள் ஜெபம் பண்ண முடியும். சாகிற வரைக்கும் நீங்கள் ஆண்டவருக்காக செய்ய முடியும். சாகிற வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்க முடியும். அதான் நான் அடிக்கடி ஒரு சம்பவத்தை சொல்லுவேனே, ஒரு தகப்பனார் மரணம் அடைகிற அன்றைக்கு எப்பவுமே பைபிள் எழுதுகிற பழக்கம் இருக்குதாமா. அவர் இறக்குற அன்னைக்கு ஒரு வசனத்தை எழுதினாராமா. எப்பவுமே ஒரு சாப்டரை படிப்பார், அதை அப்படியே ஒரு புத்தகத்தில் எழுதுவார். அவர் எழுதின கடைசி வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற வசனத்தை எழுதிட்டு அந்த நோட்டை மூடி பெண்ணோட வச்சுட்டு படுத்தாரு. அடுத்த நாள் காலையில் அவர் இறந்திருந்ததை அவங்க பிள்ளைங்க பார்த்தாங்க. அப்போ மரணம் அடைகிற வரைக்கும் நம்மளால ஆண்டவருக்காக நிற்க முடியும். அதனால இன்றைக்கு ஜெபிக்க போறோம். உங்களையே நீங்க கேட்டு பாருங்க, எத்தனை வருஷத்தை வீணடிச்சாச்சு. இனி நான் வீணடிக்க மாட்டேன்ப்பா, டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன்ப்பா. டைம் டேபிள் போட்டு நீங்க செய்யுங்க. ஸ்தோத்திரம். கண்களை மூடுங்க பார்க்கலாம். இந்த தற்பரிசோதனைக்காக ஜெபிங்க. ஆண்டவரே நான் என்ன சோதிச்சு பார்த்தேன், இந்த உபவாச ஜெபத்தினுடைய 4வது நாள் என்ன சோதிச்சு பார்த்தேன். நான் நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணி இருக்கிறேன்ப்பா, நான் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணி இருக்கிறேன்ப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் மட்டும் அந்த நேரத்தை வீணடிக்காம போயிருந்தா இன்னைக்கு எத்தனையோ காரியத்தை செஞ்சிருக்கலாமே. ஆனா சும்மா செலவு பண்ணிட்டப்பா, சும்மா செலவு பண்ணிட்டப்பா. இனி அந்த சும்மான்ற வார்த்தை என் வாயில வரவே கூடாது ராஜா, வரக்கூடாதுப்பா. அந்த கிருபையை உங்க பிள்ளைகள் அனைவருக்கும் கர்த்தர் தருவீராகப்பா, தருவீராக. பெரிய அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஸோ ஆண்டவர் அதில் ரொம்ப உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். நீங்கள் அதில் கவனமாக இருக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நேரடியாக நான் என்னுடைய சாட்சியோடு சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நான் கடந்து போகிறேன். கடந்த 3 நாட்களும் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையும்
என்னுடைய செய்தியோடு சேர்த்து உங்களுக்கு சொன்னது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்குள்ள செய்தியையும் ஆண்டவர் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை ஆண்டவர் நிச்சயம் தருவாராக. ஆமென். ஒரே ஒரு வசனத்தை முதலாவதாக நம்ம வாசித்து நம்ம அப்படியே கடந்து போகலாம். 1 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆகையால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இந்த வசனத்துல மிக அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்தில் அப்படின்னா சரியான காலத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அடங்கி இருங்க. இந்த அடங்கி இருங்க அப்படின்ற வார்த்தை நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில அவ்வளோ சீக்கிரமா வராது. அந்த அவசர புத்தி நமக்குள்ள நிறைய இருக்கும். அப்படின்னா ஒரு காரியம் நமக்கு நடக்கலைன்னு வைங்களேன், ஒரு காரியத்தை யோசிக்கிறீங்க, அந்த காரியத்தை யோசிச்சு அந்த காரியம் நடக்கலை அப்படின்னா சிலருக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், அந்த காரியம் நடந்தே ஆகணும். நடக்கலைன்னா அவங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அவங்க அதை பொறுமையாக காத்திருக்கெல்லாம் முடியாது. எத்தனை நாட்களானாலும் அப்படிலாம் காத்தெல்லாம் இருக்க மாட்டோம். அது உடனே நடக்கணும். ஆனால் ஆண்டவரை பொறுத்த அளவில் நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஆசைப்படலாம், ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் ஒன்று, நீங்கள் ஜெபிச்சாலும் நீங்கள் ஆசைப்பட்டாலும் ஏற்ற காலத்தில் தான் ஆண்டவர் அதை கொடுப்பார். ஏன்னா அவர் நல்ல தகப்பன். முன்னாடியும் கொடுக்க மாட்டார், பின்னாடியும் கொடுக்க மாட்டார். நம்முடைய பார்வைக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும், ஆனால் ஆண்டவருடைய பார்வை தான் சரியாக இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் கூட ஒன்று இருக்கிறது. கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய மூத்த மகன் இப்போ 6th படிக்கிறான். அப்போ அந்த 6th படிக்கிற பையன் ஒரு சின்ன 2 வீலர் அந்த ஓட்டணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டே இருந்தேன். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உனக்கு இன்னும் 2 வீலர் ஓட்டக்கூடிய வயசு வரல, அந்த வயசு வரும்போது அந்த 2 வீலரில் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு கேட்டான். அப்புறம் ஒரு 2-3 நாட்கள் தாண்டி சர்ச்சில் இருக்கிற தம்பிங்க ஒரு சின்ன ஸ்கூட்டி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த ஸ்கூட்டியில் அவன் சொன்னான், இந்த ஸ்கூட்டி ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, அண்ணன் கூட வரேன்றாங்க, நான் சும்மா போய் ஓட்டி பார்க்கட்டுமான்னு கேட்டான். சரி, தம்பிங்க கூட போகிறாங்களேன்னு சொல்கிறதுக்காக நானும் சரி கூட போப்பா அப்படின்னு சொன்னேன். அதை மாதிரி போனால் போயிட்டு ஒரு ரவுண்டு ஓட்டிட்டு ஒரே பெருமை, நான் ஓட்டுனேன் நான் அப்படியெல்லாம் ஓட்டுனேன், ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அண்ணன் கை பிடிக்கவே இல்லை, நானே ஓடுறேன் அப்படின்னு பயங்கரமாக பெருமை பேசிகிட்டே இருந்தான். சரி ஓகேடா பரவாயில்லையே நீ ஓட்டிட்டியா அப்படின்னு விட்டுட்டேன். அடுத்த நாள் யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்துல ஒரு ஆக்டிவா, எங்களுடைய ஆக்டிவா நின்றுட்டு இருக்குது. இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணி முறுக்குறான் பாருங்க. வண்டியோடு போய் ஒரு இடத்துல விழுந்து கையில எல்லாம் கொஞ்சம் தரைச்சிட்டு அப்படியே நின்னான். என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி அண்ணங்க வண்டியை வச்சுட்டு போனாங்க, நான் எடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்தேன், கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு. அப்படியா, நான் தான் உன்கிட்ட அப்போவே சொன்னேன்ல, அதுக்குன்னு ஒரு வயசு வரும், அப்போ தான் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவன் சொன்னான், டாடி இனி அந்த வண்டி பக்கமே நான் போக மாட்டேன், இனி இந்த வண்டியே நான் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போது ஒன்று நினச்சிக்குங்க, நம்ம பிள்ளைகளுக்கு கூட ஒரு வயசு, அந்த வயசுக்கு அதை கொடுக்கணும், அந்த காலத்திற்கு அந்த இதை கொடுக்கணும். அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது, ஒரு பிள்ளை உங்களிடத்துல மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை போட்ட கல்லை கொடுப்பானோ, அப்ப நீங்களே அதை செய்ய மாட்டீங்களே, நான் செய்வனா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இன்றைக்கு இந்த லைவ்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணி உங்களுக்கு தாமதமாகி கொண்டே இருக்கலாம், லேட் ஆயிட்டே இருக்கலாம். பாஸ்டர் இதுக்கு மேல ஆண்டவர் எனக்கு கொடுத்து பிரயோஜனமே இல்லைன்னு நீங்க சொல்லலாம். இதே வார்த்தையை தான் ஆபிரகாம் சொன்ன, இதுக்கு மேல கொடுத்து எதுக்கு ஆண்டவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைக்கட்டும்பா,
இதுக்கு மேலே நீ என்ன ஆண்டவர் கொடுக்க போறீங்க? இல்லை இல்லை, அதே சிச்சுவேஷனில் யாரோ ஒருத்தர் இந்த ஜபத்தில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஆனால் உங்களுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற காலம் என்று ஒன்று உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு தாமதம் போல தெரியலாம், ஆனால் ஆண்டவர் கொடுக்கும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அநேக நாள் காத்திருக்கிறது உன்னுடைய இருதயத்தை விடாய்க்க பண்ணி இருக்கலாம். ஆனா நீங்கள் விரும்பினது ஒரு நாள் வரும்போது உங்களுக்கு ஜீவ விருட்சம் போல் இருக்கும். கர்த்தர் கண்டிப்பாக தருவார். ஏற்ற காலம், அந்த காலம் சரியானதா இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய சாட்சி என்னுடைய 4வது வருஷத்தில் எனக்கு ஒரு பெரிய சாட்சி இருக்கிறது. அப்படின்னா 3வது வருஷத்தினுடைய எண்டிங், 4வது வருஷத்தினுடைய ஸ்டார்டிங் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நான் பைபிள் காலேஜில் நான் சொன்ன நேற்றுக்கு அந்த எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு கிராஜுவேஷனுக்காக இப்பொழுது ரெடி ஆகிட்டே இருக்கிறோம். இந்த கிராஜுவேஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது எங்களுடைய பைபிள் காலேஜ் செட்டில் ஒரு புது அறிவிப்பு கொடுத்தாங்க. நாங்கள் பைபிள் காலேஜ் எனக்கு முன்னாடி இருக்கிற செட்டில் உள்ளவங்களுக்கு என்னென்னா, அந்த கிராஜுவேஷன் சர்வீஸுக்கு ஒயிட் பேண்ட்டு ஒயிட் சட்டை அவ்வளோதான், இன் பண்ணக்கூடாது. அப்படி தான் அந்த கிராஜுவேஷனை வாங்கணும், அது ஒரு ரூல்ஸாக வச்சுருந்தாங்க. ஆனால் எங்களுடைய செட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அப்படின்னா ஒயிட் சட்டை ஒயிட் பேண்ட்டு பெல்ட் கட்டிக்கலாம், அப்புறம் டை கட்டிக்கலாம், ஷூ போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பயங்கரமான சந்தோஷம். டேய், நம்ம கிராஜுவேஷன் தாண்டா ரொம்ப கிராண்டான கிராஜுவேஷன், பைபிள் காலேஜில் நம்ம தாண்டா ஃபர்ஸ்ட் டை கட்ட போகிறோம், பெல்ட் கட்ட போகிறோம், ஷூ கட்ட போட போகிறோம் அப்படின்னு ஒரே சந்தோஷம். அந்த கடைசி மாதம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அந்த சட்டையை கொண்டு போய் தச்சுட்டு, பேண்ட்டை தச்சுட்டு போட்டு பார்க்குறதும், ஷூவை போட்டு பார்க்குறதும், டையை கட்டி பார்க்குறதும் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஷூ வாங்குறதுக்கோ, டை வாங்கி கொடுக்கறதுக்கோ, சட்டை பேண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கோ அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் ஆள் இல்லை. எங்கள் அம்மா அப்பாட்ட தான் எதுவும் கேட்க மாட்டேன், எங்கள் அம்மா அப்பா கொடுக்குற அளவுக்கும் இல்லை, அப்படியே விட்டுருச்சு. எங்கள் பாஸ்டர் தான் எனக்கு கொடுத்துட்டு இருப்பார். அப்போ எல்லாருமே வாங்கிட்டாங்க. என் செட்டில் 12 பேர், 12 பேருக்குமே துணி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஷூ ரெடி ஆயிடுச்சு, டை ரெடி ஆயிடுச்சு, பெல்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு ரெடி ஆகலை. ஆனால் ஒரு பெரிய கஷ்டமாக தெரில. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு பழைய சட்டை ஒரு பழைய பேண்ட்டை ரொம்ப அழகாக துவைச்சு அதை அழகாக அயன் பண்ணி வச்சுருந்தேன். அதே போல் அப்போது இருக்கிற ஒரு பிரதர் ஒரு நல்ல ஷூ ஒன்று கொடுத்தாங்க, இதை நீ போட்டுக்கோ அப்படின்னாங்க. இன்னொருத்தர் அவர் போட்ட ஒரு டை ஒன்று கொடுத்துட்டாரு. அதெல்லாம் வச்சு சரி ஓகே, ஒரு வேளை கிராஜுவேஷனுக்கு நமக்கு புதுசு கிடைக்கலன்னா கூட இதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலான்றதுக்காக மனரம்யமாக அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இன்னும் நாட்கள் தாண்டிருச்சு. கிராஜுவேஷன் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 3-4 நாள் தான் இருக்குது. இனி அவ்வளோதான், இனி இந்த பழைய ட்ரெஸ்ஸை தான் நான் போடணும், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நம்மை விட கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே அப்படின்னு அப்படியே விட்டுட்டேன். எங்கள் பாஸ்டர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் காலேஜுக்கு வர்றாரு. வந்த உடனே என்கிட்ட கேட்டார், என்னடா கிராஜுவேஷனுக்கு துணி எடுத்துட்டியா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஐயா பழைய துணி ஒன்று ரெடியாக வச்சுருக்கிறேன், அதை நான் போட்டுக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போ பாஸ்டர் சொன்னார், இல்லை வா உனக்கு நான் துணி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் அன்னைக்கு சென்னை சில்க்ஸ் பெரிய கடை, லைஃப்பில் அன்னைக்கு தான் அவ்வளோ பெரிய கடையை நான் பார்க்குறேன். அந்த சென்னை சில்க்ஸுக்குள்ளே எங்கள் பாஸ்டர் என்னை கூப்பிட்டு போயிட்டு அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் இருக்கிற அந்த சட்டை பேண்ட்டு இருக்கிற இடத்துல கொண்டு போயிட்டு அவர்கிட்ட சொன்னார், தம்பிக்கு துணி வேணும், இருக்கிறதுலையே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு துணியை அவனுக்கு எவ்வளவு தேவையோ அதை கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்போது அந்த கடையில் நிற்க ஒருத்தர் சொன்னார், ரேமண்ட்ஸ்ன்ற ஒரு பிராண்டு இருக்குல்ல, அந்த துணி தான் ரொம்ப நல்ல துணி, அது வேணால் கொடுக்கட்டுமான்னு கேட்டார். கொடுத்துங்க அப்படின்னா அவர் என்னுடைய அளவை பார்த்து கட் பண்ணி காஸ்ட்லியான பேண்ட்டு துணி சட்டை துணியை கையில் வச்சுருக்கிறேன். இப்போ என் மனசில் ஒரு பதட்டம், சரி துணி வாங்கிட்டோம், ஆனால் இன்னும் 3 நாளைக்குள்ளே தானே இருக்குது, இதுக்குள்ளே யாராவது நமக்கு தச்சு கொடுப்பாங்களா, நம்ம புது துணி போடுறது கஷ்டம்தான் அப்படின்னு நினச்சிட்டு டெய்லர் கடையில் கொண்டு போய் அந்த துணியை கொண்டு போகும்போது, ஆனால் இந்த மாதிரி எனக்கு நீ 2 days தான் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் தைச்சி கொடுக்க முடியுமான்னு கேட்டால், தம்பி ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் தான்ப்பா இருக்கிறேன், ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம், ஒரே ஒரு நாள் மட்டும் கூட டைம் கொடு, நான் உடனே தைச்சி கொடுக்குறேன்னு சொல்லி
அவர் ரொம்ப சீக்கிரமா அந்த பேண்ட்டை சட்டையை தச்சு கொடுத்தாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, கிராஜுவேஷனுக்கு ரொம்ப காஸ்ட்லியான சட்டை பேண்ட் போட்டவன் நான் தாங்க. ஸோ இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நீங்க அமர்ந்துருங்க, நீங்க ஆண்டவருடைய கையில் அடங்கி இருங்க, கர்த்தர் சமூகத்தில் அடங்கி இருங்க. ஒரு காலம் வரும், நிறைய பேர் உங்களை சுற்றி பார்க்கும்போது எல்லாருக்கும் கிடைச்சு, ஆனா உங்களுக்கு மட்டும் கிடைக்காம இருக்கலாம். எல்லாருக்குமே நடந்துச்சு, ஆனா உங்களுக்கு மட்டும் நடக்காம இருக்கலாம். நீங்க திரும்பி திரும்பி பார்க்கலாம், எல்லாருக்குமே இனி காலம் போயிருச்சு, இனி வேலை முடிஞ்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு உங்க இருதயம் யோசிக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு காலதாமதம் ஆகுதுன்னா அவங்க எல்லாரை காட்டிலும் உங்களுக்கு பெஸ்ட்டை தர போறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய சமூகத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, அடங்கி இருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு எல்லாரை விட பெஸ்டா ஆண்டவர் தருவார். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஏற்ற காலம் வர்ற வரைக்கும் நான் அவசரப்பட்டுறக்கூடாதுப்பா, நானா தெரிஞ்சு குற்றக்கூடாதுப்பா, நானா கமிட் ஆயிடக்கூடாதுப்பா, நானா அந்த காரியத்தில் போய் உட்கார்ந்துடக்கூடாதுப்பா, எனக்கு அடங்கி இருக்கக்கூடிய ஒரு கிருபையை மட்டும் எனக்கு தாங்கன்னு கேளுங்க. அவர் உங்களுக்கு நேர்த்தியாய் செய்ய வல்லவரா இருக்கிறார். இத்தனை நாள் நான் அடங்கி இருந்துட்டேன் பாஸ்டர், இனியும் அடங்கி இருக்க முடியாது. ஆயிரக்கணக்கான பேர் என்னை பார்த்து கேள்வி கேட்குறாங்க, என்னை பார்த்து கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கலாம். உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. நீ வெயிட் பண்ணு, நீங்க வெயிட் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவர், செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க போறேன். அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சேர்ந்து வாசிக்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்து நிற்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள ஒட்டாதிரும். ஆசா தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். இந்த ஆசா ராஜாவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் எதிர் நாட்டிலே இருக்கிற அந்த ராஜா லட்சக்கணக்கான படை வீரர்களோடு அவனுக்கு விரோதமாய் வருகிற செய்தியை அவனுடைய காதுல கேட்கிறான். இப்பொழுது எதிர் நாட்டு ராஜாவினிடத்திலே பல லட்சம், இவனிடத்திலே இருக்கிற படை வீரர்களை விட 1 மடங்கு அதிகமான வீரர்கள் இருக்கிறாங்க. இவனால என்ன செய்ய முடிகிறதுனே தெரியல, அந்த ஜனங்களுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவனுடைய சுய பலத்தை நாடாம ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, எனக்கு நிற்கிறதற்கு பலன் இல்லை, அதனால உங்களையே நான் நோக்கி பார்க்கிறேன் அப்படின்னு கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல வாசிக்கிறோம். இதுக்கு தகுந்தது போலவே ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் இந்த 4வது ஆண்டில் நடந்துருச்சு. நான் வார்டனாக பைபிள் காலேஜில் பொறுப்பேற்ற உடனே முதல் வாரம் அந்த சர்ச்சில் இப்போ ஃபஸ்ட்டு வாரம் எனக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துறதற்காக ஒரு வாய்ப்பை பாஸ்டர் அவங்க கொடுக்குறாங்க. நான் வார்டன் ப்ளஸ் அந்த சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாங்க, இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர், இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நீங்கள் ஒர்ஷிப் நடத்துங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். என் லைஃப்பில் முதலிலே ஒரு திருச்சபையில் அப்போ தான் ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு எழுப்பி நிற்கிறேன். நான் எழுப்பி நிற்கிறேன். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு 35 பேர் இருக்கிறாங்க, விசுவாசிகள் ஒரு 50 பேர் இருப்பாங்க. அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கிறது. நான் ஃபஸ்ட்டு ஜெபத்தை ஆரம்பித்து அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துறதற்கு பாட்டு புக்கை திறந்து ஒரு பாட்டை பாட ஆரம்பித்தேன்.
எனக்கு அந்த பாட்டினுடைய ராகமே தெரியாம திடீர்னு அந்த பாட்டு அப்படியே நின்றுச்சு. என்னால் திருப்பி அடுத்த இது பாட முடியல. அப்போ நான் பாடாம அப்படியே அப்படியே முழிச்சுட்டே நிற்கிறேன். அத்தனை பேர் உட்கார்ந்து இவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரேயர்ல இருக்கிற ஒரு அம்மா சத்தமா அந்த பாட்டை நான் விட்ட அந்த சரணத்திலேருந்து அவங்க பாடினாங்க. அப்பவே ஸ்டூடெண்ட் எல்லாம் அப்படியே தலையை கீழே போட்டாங்க. சரி, அந்த பாட்டை பாடி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த பாட்டு. நான் பாஸ்டர் திரும்பி பார்த்தேன். பாஸ்டர் அங்கிருந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு உடம்பெல்லாம் வேர்த்துச்சு. 35 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களுடைய வார்டன் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போறது அப்படின்றது எவ்வளோ ஃபீல் ஆகும், எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த 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 அன்னைக்கு இருந்த இதே ரொம்ப கஷ்டம். முதல்ல ஸ்டூடெண்ட், அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாம் என்ன பார்க்குறாங்க, இவருக்கு பாடத் தெரியலாம் அப்படின்னு. 2வது பாட்டா எடுத்து இந்த பாட்டை பாடலான்னு நினைச்சு அந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா பாட்டுக்குள்ள பார்த்தா வேற பாட்டு இருக்குது. நான் இந்த அவசரத்தில், இந்த பயத்தில் வேற பாட்டுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு அவ்வளோதான் மனசே உடஞ்சிருச்சு. அப்படியே அந்த பாட்டும் அப்படியே நின்றுச்சு. கூட்டத்தில் இருந்த ஒரு அம்மா அந்த பாட்டை திரும்பி தொடர்ந்து பாட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப வெட்கப்பட்டு கூனி குறுகி அந்த ஆராதனை நடத்திட்டு அந்த செய்தி முழுக்க தலகுனிஞ்சு அப்படியே உட்கார்ந்து யாரையும் பார்க்கறதற்கு என்னால் முடியல. ஸ்ட்ரெயிட்டாக என்னுடைய வார்டன் ரூமில் போனேன். அப்படியே தேவ சமூகத்தில் அந்த இடத்துல முழங்கால் படிட்டு, இத்தனை பேருக்கு முன்னாடி பாட தெரியாம அவமானப்பட்டுட்டேன்ப்பா. எனக்கு நிற்கிறதற்கு பலன் இல்லை. ஃபர்ஸ்ட் நாளே இவங்களுக்கு முன்னாடி நான் கேவலப்படுத்தப்பட்டுட்டேன். எப்படி நான் இந்த பணியை தொடர்ந்து செய்ய போறேன்? இவங்கெல்லாம் என்ன ரொம்ப நக்கல் பண்ணுவாங்களே, ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்களே. எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. கர்த்தர் சமூகத்தில் கெஞ்சி 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 அழுதனால மறக்கவே முடியாது. ஆனால் என்னமோ தெரில, அப்படி ஜெபம் பண்ணதுனாலையோ மனசு கஷ்டப்பட்டதுனாலையோ இன்னைக்கு அந்த அந்த பீட்டு கலையாம கொஞ்சமாவது பாடுறதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இல்லைன்னா பாட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் என்னோடு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியாம இருக்குதா? ஏதோ ஒன்று தெரியாம மற்றவங்களுக்கு முன்பாக அவமானப்பட்டு போனீங்களா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு சுட்டு போட்டா கூட வராது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றேன், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவருக்கு கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற கர்த்தரிடத்துல நீங்க கேளுங்க. ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல தலை நிமிர பண்றதற்கு வல்லவராக இருக்கிறார். ஸோ என் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இனி திருப்பி ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை கூட உங்களோட சொல்ல போறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 42வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 19ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நம்ம வாசிப்போமேயானால், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்போதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வணைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த சம்பவம், ஆண்டவர் அந்த நகரத்திற்கு முன்பாக ஆண்டவர் வந்து நிற்கிறார். அந்த நகரத்திற்கு முன்பாக
வந்து நின்று சமீபத்தில், நீ 40வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்கள் கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சமீபத்து வந்து நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, ஆண்டவர் வந்து இந்த எருசலேமை பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுது சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் நீ உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை சிந்தித்தாயானால் நலமா இருக்கும். நான் பொதுவாக இந்த லாக்டவுன்ல இருக்கிற எல்லாருக்குமே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது நீங்கள் மனம் திரும்புவதற்காக நிறைய பேருக்கு கிடைக்கப்பட்ட நாட்கள் என்று நம்புங்கள். மனம் திரும்புவதற்காக கிடைக்கப்பட்ட நாட்கள். இப்பொழுது ஆண்டவர் நிறைய பேரிடத்தில் பேசுகிறார். இப்பொழுது ஆண்டவர் நிறைய பேரிடத்தில் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். உன் வாழ்க்கை உன் கையில் இல்லைப்பா, உன் எதிர்காலம் உன் கையில் இல்லைப்பா, உன் சம்பாத்தியம் உன் கையில் இல்லைப்பா, உன் வருமானம் உன் கையில் இல்லை, நீ மாறிடு, நீ மாறிடுன்னு ஆண்டவர் நிறைய பேரிடத்தில் சொல்லி கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு எச்சரிப்பு இந்த வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் ஆண்டவர் உங்களை எச்சரிக்கும் போது நீங்க மாறாவிட்டா திரும்ப நீங்க நினைச்சா கூட மாற முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துரும். ஆண்டவர் எச்சரிக்கிறார். யாருக்காக இந்த வார்த்தை பேசுகிறான்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, மகனே நீ விட்டுருப்பா, இது உனக்கு வேணாம், மகளே இது விட்டுரு, இது உனக்கு வேணாம். ஆண்டவர் உங்களை எச்சரிச்சுட்டே இருக்கலாம். சிம்சோனை ஆண்டவர் எச்சரித்து கொண்டே இருந்தார். இது உனக்கு தேவையில்லை, இது உன் தரிசனம் இல்லை, இது உன் எதிர்காலம் இல்லை. ஆனா அந்த சிம்சோன் கேட்கவே இல்லை. அதற்கு பிறகு ஒரு நாள் அவன் மாறணும்னு நினைச்சா கூட அவனால மாறவே முடியலங்க, மாறவே முடியல. வேதாகம கல்லூரியிலே வார்டனாய் இருக்கும்போது 4வது வருஷத்துல நடந்த அந்த சம்பவத்தை என்னால மறக்கவே முடியல. இன்றைக்கும் என் கண்களுக்கு முன்பாக அந்த சம்பவம் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் அந்த வார்டனாக அந்த சேர் டேபிள்ல நான் உட்கார்ந்து இருக்கும் போது அங்கிருந்து பார்த்தா அந்த கேட் அப்படியே தெரியும். அந்த கேட்டை நான் திரும்பி பார்க்கிறேன். அந்த கேட்டை ஒருத்தர் திறக்கிறாரு. திறந்த உடனேயே என் மனசுல வந்து அப்படியே 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட ஃபர்ஸ்ட் இயர் படிச்ச ஒருத்தர் அப்படின்னு திரும்பி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். டேய், ஃபர்ஸ்ட் இயர் படித்த ஒரு, நான் எந்திரிச்சு நின்னேன். அவன் வந்துட்டு பிரைஸ் லார்ட் அப்படின்னா, நான் உடனே அவனை பார்த்து பிரைஸ் லார்ட் அப்படின்னு அவனுடைய பேரை சொல்லி நீ தானே அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான் நான் தான் அப்படின்னு சொன்னான். வந்தான், முன்னாடி உட்கார வச்சேன். முன்னாடி உட்கார்ந்தான். அப்படியே அவனுடைய கண்ணு முழுவதும் நிறைஞ்சிருந்துச்சு கண்ணீர். நான் கேட்டேன், என்ன பண்ற, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். ஏதோ இருக்கண்டா, வாழவும் முடியல, சாகவும் முடியல, அப்படி இருக்கண்டா. எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. எனக்கு முன்னாடி இருந்த அந்த நபர் சாதாரணமான நபர் இல்லை. நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் பைபிள் காலேஜில் ஸ்டூடெண்டாக போய் பைபிள் காலேஜில் உட்காந்துருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் பக்கத்தில் உட்காந்துருக்குறோம். எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்தவங்க. அதனால யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே இல்லை. எல்லாரும் அமைதியா கை கட்டிட்டு எதுவுமே பேசாம பழகாம அப்படி உட்காந்துருக்கிறோம். திடீர்னு எனக்கு முன்னாடி இருக்கிறார்ல, அவர் உள்ள என்றார். அவர் ஸ்ட்ரெயிட்டா வந்து உள்ள என்றார். என்றாகி அந்த வாத்தியாருக்கு வச்சிருக்கோம் பாருங்க அந்த டேபிள், அந்த டேபிளுக்கு முன்னாடி போய் நின்ன உடனே நாங்க வந்து சார் அப்படின்னு நினைச்சிட்டோம். எல்லாரும் டக்குன்னு அப்படி எந்திரிக்கும் போது, உட்காருங்கப்பா, நானும் உங்க கூட ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான்ப்பா அப்படின்னு ஆரம்பிச்சாரு பாருங்க. நாங்க எல்லாம் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்தவங்க, அமைதியா இருந்தவங்க, எங்களை சிரிக்க வச்சு அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள எங்க எல்லாரையுமே, அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஒண்ணாக்கிட்டார். அவ்வளவு டேலண்ட், பல குரல் பேசுற மன்னர். அப்படின்னா எல்லாருடைய வாய்ஸ்லயும் பேசுவாரு. நடிகர்களுடைய எல்லாருடைய வாய்ஸ்லையும் பேசி அப்படியே எங்களை அப்படியே கலகலன்னு வச்சிருப்பாரு. அவன் இருந்தாலே வந்து அந்த இடத்துல ஃபுல்லா சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. நல்ல டான்ஸ் பண்றவர், நல்ல டான்ஸர். ஊழியத்திற்கு வர்றதுக்கு முன்பாக அவன் வந்து நிறைய கச்சேரிகளில் டான்ஸ் பண்றவன், பாட்டு பாடுறவன், அந்த மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருந்தவன். ரசிக்கப்பட்டு ஊழியத்திற்காக வந்தார்.
ஃபஸ்ட்டு அந்த செமஸ்டர் அந்த 2வது செமஸ்டர், அந்த 2வது செமஸ்டர் முடியும் போது எல்லாருமே வீட்டுக்கு போகும்போது எல்லாருமே பேசுகிறாங்க, சரிப்பா போயிட்டு கரெக்டாக வந்துடுங்க, யாருமே வீட்டில் இருந்துடாதீங்கப்பா, எல்லாருமே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசுகிறாங்க. ஆனால் இந்த கிறிஸ்டோபர் அப்படின்றவர் அந்த பைபிள் காலேஜ்லேருந்து லீவுக்காக போனவர், இதற்கு முன்பாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பா ஒரே ஒரு ப்ரோக்ராமுக்கு வா அப்படின்னு சொல்லி ஏதோ ஆசை காட்டி கூப்பிட்டாங்க. இவர் ஆசைப்பட்டு அந்த ப்ரோக்ராம் போயிட்டார். ஒரு ப்ரோக்ராம் முடித்தோன்னே அடுத்தது முடித்தோன்னே அடுத்தது, அப்படி போய் 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 பைபிள் காலேஜை சுத்தமாக மறந்துட்டார். லீவு முடித்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பைபிள் காலேஜுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அந்த நபர் மட்டும் பைபிள் காலேஜுக்கு வரவே இல்லை. எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி அவன் இருந்தானா எவ்வளோ அழகாக இருக்கும், வரவே இல்லை. திரும்ப அந்த நபரை பார்த்தது எப்போ தெரியுமா? நான் வார்டனாக இருக்கிற 4வது வருஷத்துல தான் பார்த்தேன். என்கிட்ட பேசிகிட்டே இருந்துட்டு அவ்வளவு அழகாக பாடக்கூடிய அந்த பிரதர் அவன் என்கிட்ட பார்த்து சொன்னான், டேய் ஒரே ஒரு பாட்டு பாடட்டுமான்னு கேட்டான். அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், டேய் நீ ரொம்ப நல்லா பாடக்கூடியவன், ஒரு 1/2 hour வெயிட் பண்ணு, சேப்பலில் வந்து இப்போ தான் கிளாஸ் முடிஞ்சுட்டு அடுத்த சேப்பல் ஒன்று இருக்கும், அந்த சேப்பலில் வேணா ஒரு சாங் நீ பாடு, நான் வார்டனாக இருக்கிறேன், உனக்கு பெர்மிஷன் கொடுத்துருவேன், நீ தாராளமாக பாடிக்கலாம் அப்படின்னு. அவன் உடனே சொன்னான், அவங்க முன்னாடி பாடுறதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லைடா, உனக்கு முன்னாடி வேணா பாடட்டுமா அப்படின்னு கேட்டான். சரி பாடு அப்படின்னு சொன்னேன். எந்திரிச்சு ஒரு 10 அடி பேக்கில் போய் நின்று ஒரு அழகான ஒரு பாட்டை பாடினான். பாடி அந்த ஒரு சரணத்திற்கு மேலே அவனால் பாடவே முடியல. குமுறி 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 ஆளுதான். அவனுடைய தோளில் போய் கையை போட்டு, டேய் ஏண்டா ஏண்டா என்ன ஆச்சுடா? அவன் உடனே எடுத்து சொன்னான், டேய் நான் ரொம்ப தூரம் போயிட்டேன்டா, உன்னை எல்லாம் பார்த்தா பொறாமையா இருக்குடா, உன் கூட நானும் படித்து இன்னைக்கு ஒரு ஊழியம் செய்ய வேண்டிய நான் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் நிற்கிறேன்டா. நான் உடனே அவனை பார்த்து சொல்கிறேன், நீ என்ன ஒன்றும் இல்லாமல் நிற்கிற? அப்படியெல்லாம் இல்லை, நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவர், நீ எவ்வளோ தூரம் போனாலும் ஆண்டவர் உன்னை தூக்கி எடுப்பார், நீ வந்துரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன்கிட்ட தட்டி கொடுத்து சொல்கிறேன். இல்லைடா இல்லை, வரக்கூடிய அளவுக்கு போய் நான் வந்துடுவேன்டா, ஆனால் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டா, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என் வாழ்க்கை கமிட் பண்ணிட்டேன், இனி நான் ஒன்றும் செய்ய முடியாதா? கொஞ்ச நேரம் மட்டும்தான் அந்த நபர் என்னோடு கூட இருக்க முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னை விட்டு விடை பெற்று போயிட்டார். எங்கே இருக்கார், என்ன செய்கிறார் எதுவும் தெரில. ஆனால் இந்த உபவாச ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அன்னைக்கு என் வாழ்க்கையில் இருதயத்தில் ஆணியாய் ஒன்று பதிஞ்சிருச்சு, நீ சீக்கிரமாக வந்திருப்பா, சீக்கிரமாக வந்திருக்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாருக்காவது ஆண்டவர் பேசிட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் சொல்றாங்க, மன்னிக்கிறவரா கர்த்தர்? எஸ், மன்னிக்கிறவர், உங்களை மன்னிப்பார். 7 தடவை விழுந்தாலும் திரும்ப ஆண்டவர் நிறுத்துவார். ஆனா பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்றாரு. உங்க கிருபையை இழந்துடாதீங்க, உங்க கிருபையை இழந்துடாதீங்க. அதான் ஆண்டவர் இந்த இடத்துல பேசும்போது ரொம்ப அழகா பேசுறாரு. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ உணராது இருக்கிறப்பா. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த கொரோனா வைரஸ் என்கிறது குத்தி காட்ட விரும்பல, பொதுவா சொல்ல போனா அநேகருக்கு கொடுக்கிற ஒரு பெரிய எச்சரிப்பு தாங்க இந்த வைரஸ். எச்சரிப்பு தான். நீ மாறிடு மகனே, மாறிடு மகனே. இந்த உலகத்தை மாத்துறதுக்கு, ஜனங்களை மாத்துறதுக்கு, அதுக்காக தான் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. இல்லைன்னா ஆண்டவர் அனுமதி இல்லாம இது வராது இல்ல. ஆனா இந்த நாட்களிலும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நிர்விசாரமா தாங்க இருக்கிறாங்க, நிர்விசாரமா தான் இருக்கிறாங்க. இல்ல 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 இல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு தீர்மானத்தோட இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தை முடிங்க. ஆண்டவரே நான் மாறிடுறேன், ஆண்டவரே நான் மாறிடுறேன், ஆண்டவரே. உங்க குணமா இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம், அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு அடிமையாகிறதுக்குள்ள, இல்லை கமிட் ஆகிறதுக்குள்ள, இனி நீ நினைச்சா கூட அப்படி அதுலேருந்து ஓவர் கம் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு போகிறதுக்குள்ள ஆரம்பத்திலே கிள்ளிருங்க,
ஆரம்பத்திலேயே எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஆண்டவருக்காக பயன்பட முடியும், வாழ முடியும். இல்லைன்னா ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க மாட்டாருன்னு நான் தான் சொல்லலை. ஆனா நாட்கள் தாண்ட தாண்ட உங்க கிருபைகள் எல்லாம் நீங்க இழந்துட்டே இருப்பீங்க. ஸோ லாஸ்ட் ஃபைனல் அந்த 4th இயரில் நடந்த கடைசியாக ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லி இன்னைக்கு நான் ஜெபிக்க போகிறேன். இந்த 21 நாட்களும் ஆண்டவர் என்னை நடத்தி வந்த பாதைகளை சாட்சியாக வசனத்தோடு ஒப்பிட்டு உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது ஆண்டவரோடு உங்களை நெருங்குறதற்காகத்தான் இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாருன்னு நான் நம்புகிறேன். இந்த ஜெபம் உங்களுக்கு மறக்க முடியாத ஜெபமாக மாறும். அநேகருக்கு நீங்கள் இதை தெரியப்படுத்துங்க. லாஸ்ட் கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, சொல்லப்படும் எல்லா வார்த்தையையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். இன்னொரு விசை வாசிக்கிறேன். சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். ஆண்டவர் இந்த இடத்திலே ரொம்ப அழகாக ஒரு வசனத்தை சொல்றாரு. எப்பா, உனக்கு விரோதமாக இல்லைன்னா உனக்கிட்ட சொல்ற எல்லா வார்த்தையும் ஆண்டவருடைய பிள்ளை கவனிக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நன்றாய் நீங்கள் கவனிங்க. இது ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் கவனமா இதுல இருக்கணும். சொல்லப்படுற எல்லா வார்த்தையுமே நீங்க கவனிச்சா, ஆண்டவர் இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கிறாரு, உங்க வேலைக்காரங்க உங்களை நிந்திக்கிறத நீங்க கேள்விப்பட வேண்டியதா இருக்கும். அப்படின்னா ஒரு எஜமானன் ஒருவன் இருக்கிறான். இந்த எஜமானன் வேலைக்காரர்கள் சொல்ற சிலதை மட்டும்தான் கேட்கணும். எல்லாத்தையுமே கேட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க உங்களை நிந்திக்கிறத, நல்ல வேலைக்காரங்க தான், நீங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க தான், ஆனா நீங்க நிந்திக்கிறத கேள்விப்பட வேண்டியது இருக்கும். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, ஒரு மனுஷன் சொல்ற எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா காதுல வாங்கிடக்கூடாது. உதாரணத்திற்காக ஒன்று சொல்லுகிறேன். இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோனில் ரெக்கார்டை ஆன் பண்ணி கொடுத்துட்றாங்க. பொதுவாக ஒரு கணவன் இருக்காருன்னு வைங்களேன், கணவன் மனைவிட்ட செல்ஃபோனை வாங்கி கொடுக்கும்போது அந்த ரெக்கார்டை ஆன் பண்ணி வச்சு, அப்படின்னா அவங்க என்ன பேசினாலுமே அது ரெக்கார்ட் ஆகிடும். அதே போல் யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், சிலர் ஃபோன் பண்ணும்போது அந்த ரெக்கார்டை ஆன் பண்ணிவிட்டு அந்த ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படின்னா அவங்க பேசுகிறது எல்லாமே அந்த ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி பண்ணிக்குவாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், தயவு செய்து அந்த பழக்கத்தை பழகவே பழகாதீங்க. பொதுவாக உங்களை குறித்து ஒன்று நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் எல்லாம் அப்போ இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு வேலை பார்க்குறவங்கன்னு வைங்களேன், உங்கள் மேனேஜர் ரொம்ப தங்கமான மனுஷன், உங்களுக்கு நல்ல சம்பளத்தை கொடுக்குறாரு, நீங்கள் அவர்கிட்ட வேலை பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் கூட வேலை செய்கிற சகா நண்பர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன், நீங்கள் மேனேஜருக்கு ரொம்ப நல்ல பிள்ளை, மேனேஜர் உங்களை ரொம்ப நம்புறாரு, எல்லாமே ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் சகா ஊழியரோட சேர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள் மேனேஜரை குறித்து ஒரு கிண்டலான ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னு வைங்களேன், நக்கலாக ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிட்றாங்கன்னு வைங்களேன், உண்மையிலே நீங்கள் இந்த செய்தியை கேட்குறவங்க எத்தனை பேர் சிரிக்காமல் இருப்பீங்க? நீங்கள் அப்படி சிரிக்காமல் இருப்பீங்கன்னு வைங்களேன், கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை நக்கல் அடிக்க ஆரம்பிச்சுட்டு, அவருடைய தோஸ்தரா, அவருடைய வழக்கைடா, ஒன்றும் பேசாதீங்கடா அப்படின்னு. இதுக்காகவே நிறைய பேர் மேனேஜர் மேலே ஒரு பாசம் இருக்குது, மேனேஜர் மேலே அன்பு இருக்குது, மேனேஜர் நம்மளை நம்புறாரு, எல்லாம் இருந்தாலுமே இவங்க நம்மளை கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கிண்டல் பண்ணும்போது சேர்ந்து இவங்களும் சிரிப்பாங்க. அதான உண்மை. இப்போ அவங்க சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த மேனேஜர் உள்ள வர்றாருன்னு வைங்களேன், இவன் சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த மேனேஜருக்கு என்ன தோணும்னு நினைக்கிறீங்க?
சே, இவனை இவ்வளோ நம்பினோம், இவங்க கூட சேர்ந்து இவனும் இப்படி கிண்டல் பண்ணி பேசுறானே வருத்தமாகுமா ஆகாதா? அப்போ ஆண்டவர் இந்த வசனம் மூலமாய் பேசுறாரு, நீங்க சொல்ற எல்லா வார்த்தையும் கவனிச்சிருங்கன்னா, சிலர் ஒரு சின்ன வார்த்தையை பிடிச்சிட்டு ஒரு பெரிய பிரச்சனை, அதை மறக்கவே மாட்டாங்க, அதை மனசுல வச்சுக்குவாங்க. இல்லை இல்லை இல்லை, சரி ஓகே, அதான் எலும்பில்லாத நாக்கு எது வேணாலும் பேசும், ரைட், ஓகே ஓகே, அவங்க அவ்வளோதான், ஏதோ பேசிட்டாங்க, ஏதோ தெரியாதனமா பேசிட்டாங்க. நம்மளே எத்தனையோ பேசியிருக்கோம், மற்றவங்களுக்கு முன்னாடி மற்றவங்க இல்லாத போது எத்தனை பேசியிருக்கிறோம். அதே போல நாமும் இல்லைன்னு நினைச்சு இவங்க பேசிட்டாங்க, அவ்வளோதான். அதனால அவங்களுக்கு நம்ம மேல பாசம் இல்லை, அதனால அவங்களுக்கு நம்ம மேல பயம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட முடியாது. ஸோ ஒரு அதிகாரத்திலே இருக்கிறவர்கள், ஒரு தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க, இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு காரணம், சண்டை போட்டதுக்கு காரணம், எல்லா வார்த்தையும் காது கொடுத்து கேட்குறது. யாரோ ஒருத்தர் வந்து சொல்லிட்டாங்கன்னா உடனே காது கொடுத்து, நான் கூட சொல்கிறேன், சில ஊழியங்களை வந்து நான் ஊழியம் கத்தருக்கு ஊழியம் செய்கிறோம், சிலருக்கு பிடிக்கும், ஆனால் யாரோ ஒருத்தருக்கு பிடிக்காதவங்களுக்கு இருக்கத்தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுக்க முடியாது, ஆண்டவருடைய பிள்ளைகளே, பெருசாக எடுக்க முடியாது. அது யாரோ ஒருத்தருக்கு. ஆனால் நான் வந்து ஃப்ராங்காக ஒன்று சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், இந்த யூடியூப்பில் ஒரு வசனத்தை ஒன்றை போஸ்ட் பண்ணின அடுத்த நிமிஷத்துலேயே அந்த செய்தி வந்து 1 மணி நேரம் செய்தியாக இருக்கும், 2 மணி நேரம் செய்தியாக இருக்கும். ஆனால் போஸ்ட் பண்ண அடுத்த 2 நிமிஷத்தில் ஒருத்தர் டிஸ்லைக் கொடுத்துருவார். யாருன்னே தெரில. அது இன்னைக்கு வரைக்கும் நான் அதை பார்த்துருக்குறேன். எடுத்த உடனே நம்ம போஸ்ட் போட்ட உடனே அந்த யாரோ ஒருத்தருக்கு நம்முடைய ட்ரெஸ் கோடு பிடிக்காம இருக்கலாம், நம்முடைய பேசுறது பிடிக்காம இருக்கலாம், அப்படி இருக்கத்தான் செய்யும். எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவ்வளவு பர்ஃபெக்டா வாழ்ந்தவர். ஆனா அவரையே பிடிக்காதவங்க இருந்தாங்கல்ல. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஒருத்தருக்கு கூட அவர் துரோகம் பண்ணலைங்க, எல்லாருக்கும் நன்மை செஞ்சாருங்க. ஆனா அவரை பிடிக்காதவங்க இருந்தாங்கல்ல. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை பிடிக்காதவங்களா இருப்பாங்க, உங்களை பேசுவாங்க. அதுவும் சில நேரத்திலே அங்க உங்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கும் போது கூட இருக்கிறவங்க ஏதோ ஒன்று பேசினாங்கன்றதுக்காக என்னை மதிக்கல, நான் இந்த வேலையத்தில் இருக்க மாட்டேன்னு நினைச்சிடாதீங்க. நீங்க கண்டுக்காம கண்டினியூ பண்ணுங்க. சில நேரத்தில் ஒரு கண்ணு குருடாவும் ஒரு காதும் கேட்காம தான் இருக்க வேண்டியதாக இருக்குது, அமைதியா. இதற்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னுடைய 4வது வருஷத்தில். அதை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் வார்டனாக இருக்கும்போது இந்த பைபிள் காலேஜ் படிக்கும்போது பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் வாக்குமேன் வச்சு பைபிள் காலேஜில் பாட்டு கேட்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளே தான் பர்மிஷன் இருக்குது. அதுவும் வாக்குமேன் எல்லாம் அன்னைக்கு நமக்கெல்லாம் எட்டாத உயரம். பைபிள் காலேஜில் ஒரு 2 பேர் 3 பேர் தான் அந்த வாக்குமேன் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த சீடியை போட்டு பாட்டு கேட்பாங்க. எப்போ ஒரு 5 நிமிஷம் ஒரே ஒரு பாட்டு கேட்குறதுக்கு நமக்கு கிடைக்கலாம், மற்ற மாதிரியெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் அந்த மாதிரி படிக்கிற நாட்களில் பாட்டு கேட்குறதுக்கு ஆசைப்பட்டு கூட பாட்டு கேட்க முடியாதனால பைபிள் காலேஜ் வார்டன் ஆன உடனேயே எனக்கு மாதம் வந்து ஒரு சின்ன சம்பளம் வந்துருச்சு. இந்த சம்பளத்தை ஒரு 2-3 மாதம் சேர்த்து வச்சு நானே வந்து ஒரு டிவிடி பிளேயர் ஒன்று வாங்கி, ஒரு 2 ஸ்பீக்கர் வாங்கி, ஒரு ஸ்பீக்கரை வந்து மேலே ஸ்டூடெண்ட் தங்குற அந்த ரூம் பக்கத்தில் கட்டிட்டேன். அதுலேருந்து ஒயரை எடுத்து என்னுடைய ரூமில் வந்து கனெக்ட் பண்ணி நான் இங்கேருந்து பாட்டு போட்டு விட்டால் அங்கே வந்து பாட்டு வந்து எல்லாருக்கும் கேட்கும். அந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். அவங்க நல்லா பாட்டு கேட்கணும் அப்படின்றதுக்காக அதை செட் பண்ணிட்டோம். அப்போது ஒரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரு, இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு கீழே வரணும். அப்போ ஒருத்தர் வராரு, ஒரு 3rd இயர் ஸ்டூடெண்ட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, கொஞ்சம் பாட்டு போட்டு விடுங்களேன் அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், இன்னும் ப்ரேயருக்கு போகிறதுக்கு 15 நிமிஷம் தான்ப்பா இருக்குது, அதனால் பாட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வந்து எல்லாம் ரெடியாகி போங்க, அப்புறம் பாட்டு போட்டுக்கலான்னு நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வந்து கேட்டவர் யார் அப்படின்னா
என்னுடைய சொந்தம், என் டியர் ஃப்ரெண்டாக இருந்து அவன் ஆனால் இப்போ 3rd இயர் படிக்கிறான். நான் வார்டன் ஆகிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்படி இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவன் பின்னாடியே போனேன். அவன் பின்னாடி போய் அவன் படிக்கட்டு ஏறி ரூம் போகும்போது நானும் அவனுக்கு தெரியாமலே படிக்கட்டு ஏறி ரூம் போய் நிற்கிறேன். இவன் அங்கேருந்து கத்துறார். அவருக்கு என்ன ஆமா, ஏன் அவனுக்கு பாட்டு போடுறதுக்கு என்ன பண்ணுதாமா, ஒரு பாட்டு போட்டுவிட்டா என்ன குறைஞ்சா போகிறார் புயின்னு பயங்கரமாக கத்துறான். கத்தும் போது அவன் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் சேர்ந்து ஆமாம் ஆமாம் அவருக்கு என்ன வேலை பெருசா வாடனாம் புயின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஒரு 4-5 பேர் நின்று பேசிகிட்டே இருக்கிறாங்க என்னை குறித்து. எனக்கு கோபம் பயங்கரமான கோபம் வந்துச்சு. நான் காசு போட்டு என்னுடைய சம்பளத்தில் இவங்களை பாட்டு கேட்கறதுக்காக வாங்கி வச்ச டேப் ரெக்கார்டு பாட்டு போட்டு விடலைன்றதுக்காக இவ்வளவு பேசுறாங்களே, இன்னைக்கு இவனை பெட்டி கட்டிடணும், இவனுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கோபத்தோட கீழே விறுவிறுன்னு இறங்கி நடந்து வந்து என் டேபிளில் உட்காந்து இவனுக்கு எப்படியாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சும்மா ஜஸ்ட்டு பைபிளை திறந்து அப்படியே இப்படி இருக்கிற பைபிளை இப்படி திறக்கிறேன். கரெக்டாக பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். என் கண்ணுக்கு அந்த வார்த்தை பளிச்சுன்னு படுது. சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே, கவனித்தால் உன் சத்துரு உன்னை நிந்திக்கிறத நீ கேள்விப்படு. அப்படியே பைபிள் மேலே கையை வச்சுட்டு என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஒற்று கேட்டது என் தப்பு தான்ப்பா, நான் அதை பெருசாக எடுத்துக்க கூடாது. ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிச்சு அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம விட்டுட்டேன். இன்னைக்கு அவர் ஒரு பெரிய ஊழியக்காரராகி 3 திருச்சபையை கட்டி நிறைய ஜனங்களை ஆதாயப்படுத்துறாரு. ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியக்காரராக வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாரோ ஒருத்தருக்காக இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம். என்னை இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போகலாம். அதான் உலகத்தில் உள்ள ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லடி விழுன்ற மாதிரி. நீங்கள் ரொம்ப வளரும்போது, நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்படும் போது, இருக்கிற போஸ்டிங்லேருந்து அடுத்த போஸ்டிங் போகும்போது சில நேரத்தில் சில வார்த்தைகள் எல்லாம் கேட்டு தான் ஆகணும். பேசிதான் செய்வாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நக்கல் பண்ணுவாங்க, பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு கரெக்டாக ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு மனுஷன் அப்படின்னா அதெல்லாம் பெருசாக எடுக்கவே மாட்டாங்க. அதுதான் குவாலிட்டி. சரி, ஓகே ரைட், பரவாயில்ல பேசதான் செய்வாங்க. அந்த மனப்பான்மை ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வளரணும். இந்த உபவாச ஜபத்தில் அந்த கிருபையை ஆண்டவரிடத்தில் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, அது வளரணும். பரவாயில்ல, உங்களை ரொம்ப பேசிட்டாங்களோ, ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்களோ, நான் சொல்கிறேன், நீங்கள் ஈஸியாக எடுக்காத வரைக்கும் உங்களுடைய டென்ஷன் குறையவே குறையாது. அந்த பழி வாங்கணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அந்த பழி வாங்கணுன்ற எண்ணம் ஏன் வருது அப்படின்னு கேட்டால், அவங்க சொன்ன வார்த்தையை உங்களால் மறக்கவே முடியல. ஆனால் இன்னைக்கு இந்த 4வது நாள் உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் அதை மறக்கக்கூடிய கிருபையை தரப்போறார். கணவன் பேசி இருக்கலாம், மனைவி பேசி இருக்கலாம், பிள்ளைகள் பேசி இருக்கலாம், பாஸ்டர் நான் எவ்வளவு செஞ்சேன் தெரியுமா, எத்தனை பாடுபட்டேன் தெரியுமா, இவங்களுக்காக நான் எதை இழந்தேன் தெரியுமா, ஆனா என்ன போய் இப்படி பேசிட்டாங்களே. யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்துல இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்களா, உங்களுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, சொல்லப்படுற எல்லா வார்த்தையும் கவனியாதே, கவனிச்சான் வேலைக்காரனை நிந்திக்கிறத நீ கேள்விப்படுவ, இது கவனிக்கிற விட்டுரு, பரவாயில்ல, அப்படிதான் பேசுவாங்க. ஆண்டவர் பேசுற இந்த நாளில் முழுக்க ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வார்த்தைகளை கொடுத்திருக்கலாம். என்னோடு சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா? இந்த 4வது நாள் உபவாச ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு வெற்றியாய் மாற்றி தந்தார். இந்த நாள் உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். உங்களை கைவிடுவதற்கு அவர் மனிதன் அல்ல. இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற தீயது ஒன்று உங்களை தொடாதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சுட்டே இருக்கலாம். தகப்பனே,
இந்த செய்தியில நம்ம கேட்டது போல, சாட்சியில கேட்டது போல ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இருதயத்தை குத்தி குத்தி பேசி பேசி கிழிச்சிட்டாங்கப்பா. நான் ரொம்ப ஹார்ட் ஆயிட்டேன். நான் ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறேன். மற்றவங்க பேசி இருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் பாஸ்டர். ஆனா இவங்க பேசிட்டாங்களே, அப்படித்தானே நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, பேசினது மட்டும் தப்பு இல்லப்பா, நீ கேட்டதாப்பா தப்பு. நீ கேட்டதாப்பா தப்பு. சில காரியங்களை ஆண்டவருடைய பிள்ளை காது கேட்காதது மாதிரி தான் இருக்கும். ஒரு நிமிஷம் அப்படியே என்ன கவனிங்க. சவுலை குறித்து வேதம் சொல்லுது, சவுல் ராஜாவானதை குறித்து அவனை நிறைய பேர் ஏத்திக்கலையாமா. பேலியாளின் மக்கள் என்னென்னமோ பேசினாங்களாமா. ஆனா அவன் காது கேளாதவனை போல இருந்தான் அப்படின்னு சொல்லு. சிலர் பேசும்போது நம்ம காது கேட்கவே கூடாது. ஆனா சிலர் நம்முடைய காரியத்தை குற்றப்படுத்தும் போது அதை திருத்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறது தப்பு இல்லை. ஆனா வேணும்னே பொறாமைப்பட்டு, எரிச்சல் பட்டு, உங்க மேல பொறாமைப்பட்டு, உங்க பிள்ளைங்க மேல பொறாமைப்பட்டு, யாரோ ஒருத்தர் பேசுறதை கேட்டுட்டு நீங்க துக்கப்பட்டு மனம் உடைஞ்சு அழுது, இனி அந்த பொறுப்புல நான் இருக்க மாட்டேன், இனி அந்த வேலை செய்ய மாட்டேன், இனி அந்த சர்ச்சில் ஊழியம் செய்ய மாட்டேன்றது மிக மிக தவறு. மிக மிக தவறு. நிறைய பேர் இந்த மாதிரி சர்ச்சில் ஊழியமே செய்யறதில்லை. பாஸ்டர்ஸ் கூட இருந்த உடனே, மேடையில் இருந்த உடனே நிறைய பேர் ஏதோ ஒன்று ஒருத்தர் பேசதான் செய்வாங்க. பேசின உடனே அவ்வளவுதான், நான் இருக்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேன். ஊழியம் கொடுத்தது அந்த நபரா? மேடையை கொடுத்தது அந்த நபரா? வேலையை கொடுத்தது அந்த நபரா? கர்த்தர் தானே கொடுத்தாரு. கர்த்தர் உங்களை ஏதாவது பேசினாரா? ஆண்டவர் ஏதாவது உங்களை சொன்னாரா? இல்லல்ல, எதுவும் சொல்லல. அப்புறம் ஏன் நீங்க வருத்தப்படுறீங்க? அதனால இன்றைக்கு காயப்பட்ட எல்லாருக்கும் ஆண்டவர் காயம் கட்டுகிறார். கணவனாருக்க பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்னைக்கு இப்படி பேசினார், நாளைக்கு அன்பான வார்த்தை அவருடைய வாயில இருந்து கர்த்தர் வர பண்ணுவார். உங்க பிள்ளை இன்னைக்கு பேசிருச்சு, சரி பரவாயில்ல, நாளைக்கு அந்த பிள்ளை நல்லா பேசுற வார்த்தையை கர்த்தர் தருவார். இன்னைக்கு அறியாம பேசிச்சு, புரியாம பேசிச்சு, தெரியாம பேசிருச்சு. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் கையை மேல உயர்த்தி, டாடி, என் இருதயத்துல பல ஆண்டுகளாக இருந்திருந்த அந்த காயத்தை ஆண்டவர் இன்னைக்கு மாற்றார். அந்த வார்த்தையின் காயத்தை மாற்றார். இன்னைக்கு ஆண்டவர் அந்த காயத்தை மாற்றார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எஸ், அப்பா சமூகத்துல சொல்லுங்க, நான் இனி எதையுமே கேட்க மாட்டேன் ஆண்டவரே. நான் இனி எதையுமே கேட்க மாட்டேன் ஆண்டவரே. பேசுறவங்க பேசட்டும், ஏசுறவங்க ஏசட்டும். கண்ணின் மணி போல காப்பவர், தோளின் மீது சுமப்பவர், துணையாக நிற்பவர் நீரொருவரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோளின் மீது சுமப்பவர், துணையாக நிற்பவர் நீரொருவரே. அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்ப்பீரே. அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்ப்பீரே. இயேசுவே, நான் தவறும் போது எனக்காய் தவிப்பவர் நீரே. நான் குழம்பும் போது குரல் கொடுப்பவரும் நீரே.
நான் தவறும் போது எனக்காய் தவிப்பவர் நீரே. நான் குழம்பும் போது குரல் கொடுப்பவரும் நீரே. கண்ணின் மணி போல காப்பவர், உன் தோளின் மீது சுமப்பவர், துணையாக நிற்பவர் நீர் ஒருவரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோளின் மீது சுமப்பவர், துணையாக நிற்பவர் நீர் ஒருவரே. அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்ப்பீரே இயேசுவே. அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்ப்பீரே. எஸ், மனிதன் படுத்தின எல்லா காயங்களையும் கர்த்தர் ஆற்றுகிறார். அவங்க ரிஜெக்ட் பண்ணலாம், ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணல. அவங்க நன்மையை மறந்து பேசலாம், ஆனா ஆண்டவர் ஒரு நாள் அப்படி பேசல. தகப்பனே, இந்த 4வது நாள் உபவாச ஜெபத்தில் என்னோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது இயேசுனுடைய மகிமை வைக்கப்படுவதாக, ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இந்த உலகத்தில் நடக்கிற இந்த பொல்லாத வியாதியிலிருந்து ஆண்டவரே எங்க தேசத்தை மீட்டெடுக்க ஒரு அற்புதம் செய்யும். எத்தனை பேர் வருத்தப்படுறாங்கப்பா, கஷ்டப்படுறாங்கப்பா. சென்னை பட்டணத்திற்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன், கோயம்புத்தூர் பட்டணத்திற்காக ஜெபிக்கிறேன், தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறேன், இந்தியாவுக்காக ஜெபிக்கிறேன், உலக நாடுகள் எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறேன். தேவரீர், உங்களை தவிர வேற யாரும் இந்த அற்புதத்தை செய்ய முடியாதப்பா. யாரெல்லாம் இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த வியாதி பாசிட்டிவ்னு வந்திருக்கிறாங்களோ, அவங்க அத்தனை பேர் மேலையும் இப்பொழுது கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை கடந்து போய் தொட்டு அவர்களை விடுதலை ஆக்குவீராக ராஜா. இந்த ஜெபத்தில் அட்டெண்ட் பண்ண யாரோ ஒருத்தருடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் அப்படி இருக்கிறார்களே, ஆனால் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். அவங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். அவங்க சாப்பிடுற சாப்பாடு ஆசீர்வதிக்கப்படட்டும், குடிக்கிற தண்ணி ஆசீர்வதிக்கப்படட்டும், சுவாசிக்கிற காற்று ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்க வீட்டில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். பெரிய பாதுகாப்பா கர்த்தத்தார் மிகப்பெரிய சாட்சியா நிறுத்துங்கப்பா. இந்த ஊழியத்தில் என்னோடு கூட ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை ஆண்டவரை தாங்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இந்த லாக்டவுன் காலங்களிலையும் ஊழியத்தை நினைச்சு, திருச்சபையை நினைச்சு, எங்க திருச்சபைக்காக ஒரு இடம் வாங்குறத குறித்து நினைச்சு உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் 1000 மடங்கு ஆசீர்வதி. தொடர்ந்து இந்த 21 நாட்களும் தவறாமல் கலந்து கொள்ள பலன் தாரும். உங்க மகிமை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.